ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சோப் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 3 மெத்தடில் சோப் தயாரிக்கலாம். ஒன்று வந்து காஸ்டிங் சோடா வச்சு செய்கிறது. இந்த மெத்தடில் ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டில் செய்யணும். அதனால் அது கரெக்டாக மெஷர் பண்ணி செய்ய தெரிஞ்சவங்க செய்யலாம். 2வது மெத்தடில் சோப் பேஸ் வந்து ஆன்லைனில் நிறையா கிடைக்குது. அதை வாங்கி அது மூலிமா சோப் தயாரிக்கலாம். 3வது மெத்தேடு வந்து பியர் சோப்பை வச்சு சோப் தயாரிக்கலாம். நான் இந்த 3rd வே ஃபாலோ பண்ணி தான் இந்த சோப் ரெடி பண்ணியிருக்கேன். அதை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பியர் சோப் 100 கிராம் அளவு வாங்கிக்கலாம். பியர்ஸில் வந்து கிளிசரின், நேச்சுரல் ஆயில்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. வேறு எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணல. அதனால இதை சோப் பேஸ் மாதிரி வச்சு நாம் சோப் தயாரிக்க போகிறோம். அது கூட சேர்க்க போகிற பொருளை பார்க்கலாம். வேப்பிலை சிறிதளவு எடுத்துக்கிறோம், ஒரு கைப்பிடி அளவு. துளசி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறோம். குப்பைமேனி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறோம். அது கூட ஒரு சின்ன துண்டு அளவு கற்றாழையை தோலெல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த சோறு மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதையெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பியர் சோப்பை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் செய்ய போகிறோம். ஒரு குண்டால் தண்ணி ஊற்றி வச்சு அதுக்குள்ளே இன்னொரு குண்டால் இந்த சோப்பை போட்டு ஹீட் பண்ணோம்னா அந்த சோப்பு உருகிடு. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற ஜூஸை வந்து ஒரு சல்லடையில் வடிகட்டி எடுத்து அந்த சோப்பு லிக்விடாக ஆனது எந்த அளவு இருக்குதோ அதே அளவுக்கு இந்த அரைச்ச ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். சோப்பை விட அதிகமாக எடுத்தோம்னா அந்த சோப் கன்சிஸ்டன்சி கிடைக்காது. அதனால் அந்த லிக்விட் எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதே ஈக்குவல் போர்ஷன் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ சோப்பெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த அரைச்சி வச்ச ஜூஸை வடிகட்டி சேர்த்திக்கலாம். இந்த சோப்புக்கு வேணுங்கிறவங்க கலர் ஆட் பண்ணலாம். இதுவே க்ரீன் கலராக இருக்கிறதுனால நான் எந்த கலரும் ஆட் பண்ணல. கலர் தேவைப்படுறவங்க ஃபுட் கலர் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சோப்புக்குன்னு ஏதாச்சும் கலர் ஆன்லைனில் கிடச்சிதுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரணும். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட் கம்மியானதுக்கப்புறம் சோப்புக்கான மோல்டு, சிலிக்கான் மோல்டெல்லாம் கிடைக்கிது. ஆன்லைன்லேயுமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கி. அது வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதில் ஊற்றலாம். அது இல்லாதவங்க பிளாஸ்டிக் டப்பாவில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தடவி அதில் ஊற்றி வச்சா ஒரு 2 மணி நேரம் கழித்து செட் ஆயிரும். இதை நீங்கள் ஒரு 12 மணி நேரம் கழித்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இது கூட நான் வாசனைக்காக பர்ஃப்யூம் 4-5 சொட்டு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஏதாவது எசென்சியல் ஆயில் இருந்தால் கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் எண்ணெய் தடவி அதில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 2 மணி நேரம் செட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளியிலையே வச்சுக்கலாம். நான் வந்து இதை ஓவர் நைட் அப்படியே வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்க்கல சோப் நல்லா செட் ஆகிருந்தது. நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது. இப்போ இந்த சோப்பை வச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணி காமிக்கிற பாருங்கள். முதல்ல இந்த சோப்பை நல்லா கழுவிக்கலாம். இதில் அந்த தேங்காய் எண்ணெயெல்லாம் ஒட்டி இருக்கும். அதுக்கப்புறம் கையில் நல்லா தேய்க்கும் போது நல்லா நுர வருது. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அந்த அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களாம் இந்த சோப்பை யூஸ் பண்ணால் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். குறைஞ்ச செலவில் நம்ம வீட்லேயே நமக்கு விருப்பப்பட்ட சோப்பை ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இருக்கிற மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் சோப் ரெடி பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீதி இருந்த ஜூஸை ஒரு ஐஸ் ட்ரேயில் ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் வச்சா செட் ஆகிக்கு. அந்த ஐஸ் க்யூப்பை ஃபேஸில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது ஃபேஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும்.